ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/2/2026 விஷுவ வஷு வருடம் தை மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 3:11 பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திரம். அதிகாலை 1:41 பின்பு ஹஸ்தம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யம கண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய தேதியில் பிறப்பு எண் 6, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் அல்லது அதி உன்னதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய, இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய, நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றிய தீபம் குத்து விளக்காக இருந்தாலும் முத்தம் இட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும். ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, ஏமாற்றமாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய, வியாபாரம் விருத்தியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாஷைகளும் பார்வைகளும் தேசங்கள் தோறும் மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க மீனாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஏ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி, இடுப்பு வலி, நரம்பு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூரத்து தண்ணீர் ஆபத்துக்கு உதவாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க ஷயன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ்.
கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும். உறவு வகையில் வரவு அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு சில செலவு அல்லது மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சாரத்தையும் உபச்சாரத்தையும் அளவோடு மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாக சிந்தனைகள் அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தால் கூட கஷ்டமில்லாத கலகலப்பாக திருமண வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூங்கிய பிள்ளை பிழைத்தாலும் ஏங்கிய பிள்ளை பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க அங்காரக பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் பலம் மனபலம் அதிகரிக்கும். சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பெண்களுடைய அடி மனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மனோ தைரியங்களும் தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்தோடு வாழ்வதை விட ரோஷத்தோடு வாழ்வதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க பிரசாத கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்வினைகள் விலகும். பொதுவான விஷயங்களில் மெதுவான நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். மிமிக்ரி சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மேல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கௌரவமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளுகிற மாடு பொதி சுமக்கும், தூண்டுகிற விளக்கே பிரகாசிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க தர்ம சாஸ்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் சுலபமாக முடியும். பித்திருக்கள் சாபம் நீங்கக்கூடிய, பெரியோர்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய, வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன வியாபாரம், சோப்பு சீப்பு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்சஸ் என்ற வார்த்தைக்கும் சந்நியாசிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க காளிகாம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்கள் நடந்தேறும். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
தாரமாக இருந்தாலும் தரமாக இருப்பதே வரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க ஏழுமலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும், மனித நேயம் மிகுதியாகும். சிறு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு குறுந்தொழிலாக அல்லது பெருந்தொழிலாக மாறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துறவியின் கண்களுக்கு அரசன் கூட மனுஷன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும், உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும். லாபஸ்தானாதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயன்படுத்தாத பொருள் பாழடையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EB. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும். ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய, சொந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மந்த நிலை மாறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்ணுக்கு வடிவழகை விட அறிவழகே சிறந்தது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம்.
குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.